அனைவருக்கும் வணக்கம். இன்று 6ஆம் வகுப்பு முதல் பருவம் இயல் 2ல் முதலெழுத்தும் சார்பெழுத்தும் பற்றி பார்க்க போகிறோம். எழுத்துக்கள் எழுத்துக்கள் அப்படின்றது 2 வகைப்படும். ஒன்று முதல் எழுத்து, இன்னொன்று சார்பெழுத்து. முதல் எழுத்துக்கள் அப்படின்றது உயிரெழுத்துக்கள் 12, அதாவது அ ஆ ஈலேருந்து அக்கு வரைய. மெய்யெழுத்துக்கள் 18, இக்கு இங்கிலிருந்து இன்னு வரைய. இந்த உயிரெழுத்துக்கள் 12ம் மெய்யெழுத்துக்கள் 18ம் சேர்த்து 30 எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க. உயிரெழுத்தில் வரக்கூடிய 12 எழுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஆ ஆலேருந்து அக்கனா வரைய. மெய்யெழுத்துக்கள்ல இக்கு இங்கிலிருந்து இன்னு வரைய இருக்கக்கூடிய 18 எழுத்துக்கள். அப்போ 12 + 18 மொத்தம் 30 எழுத்துக்கள். இந்த 30 எழுத்துக்களும் தான் உயிரெழுத்துக்கள். இதை தவிர மற்ற எல்லா எழுத்துக்களுமே சார்பெழுத்துக்கள்ல தான் வரும். இந்த முதல் எழுத்துக்களை அடிப்படையா வச்சுதான் மற்ற எல்லா எழுத்துக்களுமே பிறக்குது. எனவே இது முதல் எழுத்துக்கள் அப்படின்ற காரண பெயர் வருது. அடுத்து சார்பெழுத்துக்கள். சார்பெழுத்துக்கள் மொத்தம் 10 வகைப்படும். அந்த 10 வகையோட பேர் என்ன அப்படின்னா உயிர்மெய், ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றளபடை, குற்றிய லிகரம், குற்றிய லுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் இப்படின்னு 10 வகையா இருக்கு. இந்த பாடத்துல 2 மட்டும் நம்ம பார்க்க போறோம். உயிர்மெய், ஆயுதம் இந்த 2 சார்பெழுத்துக்களை பத்தி மட்டும் இந்த வகுப்புல நம்ம தெளிவா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உயிர்மெய். உயிர்மெய் உங்களுக்கு ஹெட்டிங்லேயே வருது. உயிரும் மெய்யும் சேர்ந்தது உயிர்மெய். எடுத்துக்காட்டு இக்கு + ஆ. இக்குன்றது மெய்யெழுத்து, ஆன்றது உயிரெழுத்து. இக்கு + ஆ என்ன சொல்லுவோம்? கா. இந்த கா அப்படின்றது உயிர்மெய் எழுத்து. உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து வருவது தான் உயிர்மெய் எழுத்து. உயிர்மெய் எழுத்தின் ஒலி வடிவம். இந்த உயிர்மெய் எழுத்தின் ஒலி வடிவம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உயிரையும் மெய்யையும், அதாவது மெய்யெழுத்தையும் உயிரெழுத்தையும் சார்ந்ததாக சேர்த்து கூறுவது போல இருக்கும். இக்கு + ஆ. இக் ஆ கா அப்படின்னு சொல்றோம் இல்லையா? மெய்யெழுத்தோட உச்சரிப்பையும் உயிரெழுத்தோட உச்சரிப்பையும் சேர்த்து சொல்லும் பொழுதுதான் அந்த உயிர்மெய் எழுத்தோட ஒலி வடிவம் கிடைக்கும். இக்கு + ஈ அப்படின்னா கி கி அப்படின்னு வருது. வரி வடிவம் எப்படி இருக்கும்? வரி வடிவம்ன்றது எழுத்து வடிவம். எழுத்து வடிவம் எதை பொறுத்து இருக்கும்னா மெய்யெழுத்தை பொறுத்து இருக்கும். மெய்யெழுத்து என்னது? இக்கு + ஆ கா. அப்ப கான்றது எது ஒத்து இருக்கு? ஆனா மாதிரி இருக்குதா பாக்குறதுக்கு? கா இக்கு மாதிரி இருக்கா? இக்க சார்ந்துதானே இருக்கு. அப்ப மெய்யெழுத்தை சார்ந்து இருக்கு. இதே இது இக்கு + ஈ அப்படின்னா கி. கீயும் எதை மாதிரி இருக்கு? பாக்குறதுக்கு ஈ வடிவுல இருக்குமா? இருக்காது. இக்கு வடிவுல தான் இருக்கும். இக்கு மாதிரி போட்டு மேல புள்ளிக்கு பதிலா நம்ம ஒரு சுழி இழுத்து விட்டுருப்போம். அப்ப கி. அப்ப அது எதை சார்ந்திருக்கு? மெய்யெழுத்தோட எழுத்து வடிவத்தை சார்ந்திருக்கு. அதனால அது எழுத்து வடிவத்துல மெய்யெழுத்தை தான் சார்ந்திருக்கு. அதனால எழுத்து வடிவத்தை பொறுத்த வரைக்கும் வரி வடிவத்தை பொறுத்த வரைக்கும் மெய்யெழுத்தை சார்ந்துதான் அது அமையுது. இந்த உயிர்மெய் எழுத்துக்கள்லாம் முதலெழுத்தை சார்ந்து வர்றதுனால, அதாவது உயிரெழுத்தையும் மெய்யெழுத்தையும் சார்ந்து வர்றதுனால அவை சார்பெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். அடுத்தது ஆயுதம். ஆயுதம் அப்படின்னா அக்கு. அக்கனா சொல்றோம் இல்லையா? ஆனாவனா வரிசையில வரக்கூடிய கடைசி எழுத்து அக்கு. இத நம்ம பல்வேறு பேர் வைக்கிறோம். முற்றுப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை, அக்கேனம் அப்படின்னு இதுக்கு வேற வேற பேர்களும் இருக்கு. இதுக்கு நுட்பமான ஒலிப்பு முறை உண்டு. இதுக்கு ஒலிப்பு முறை தனியாவே இருக்கு. இந்த அக்கனா எப்பயுமே தனியா வராது. தனக்கு முன்னாடி ஒரு குறில் எழுத்தையும் பின்னாடி வல்லின உயிர் எழுத்தையும் கொண்டு வரும். குறில் எழுத்து அப்படின்றது வல்லின உயிர்மை எழுத்துக்கள் அப்படின்றது க, ச, ட, த, ப, ர. இதோட தொடர்ச்சியான எழுத்துக்கள்ல வரும். எடுத்துக்காட்டு எஃகு. எஃகு வாள் சொல்றோம் இல்லையா? அதுல எஃகு. இதுல ஏ அப்படின்றது குறில் எழுத்து. இதுல ஏ அப்படின்றது குறில் எழுத்து. நடுவுல அக் வரும். இறுதியில வல்லின உயிர்மை எழுத்து கு. கு என்றது கா வரிசையில் வரக்கூடிய வல்லின எழுத்து கு. அப்ப எக்குவால் சொல்லின் இடையில தான் அக்கனா வரும். இது தனித்து இயங்க முடியாது.
இந்த எழுத்தும் தனியா இயங்க முடியாது. ஒரு உயிரெழுத்தையும், ஒரு மெய்யெழுத்தையும் சார்ந்து வர்றதுனால இதுவும் சார்பெழுத்தாகும். இதுக்கு முன்னாடி ஒரு உயிரெழுத்து வந்துருது. இதுக்கு பின்னாடி மெய்யெழுத்தை சார்ந்து வரக்கூடிய உயிர்மெய் எழுத்து வருது. அதனால இதுவும் ஒரு சார்பெழுத்தாகும். இந்த பாடத்துல உயிர்மெய் மற்றும் ஆயுதம் 2யும் பத்தி பார்த்தாச்சு. அடுத்த பாடத்த அடுத்த வீடியோல பார்ப்போம்.